தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நடிகை ரன்யா ராவ் யூடியூப் பார்த்து தங்கத்தை உடலில் மறைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டதாக வாக்குமூலம் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் விசாரணையில் வெளிவந்துள்ள திடுக்கிடும் தகவல்கள் என்ன? எனக்கு தங்கத்தை கடத்தி பழக்கம் இல்லை. நானே யூடியூப் பார்த்து தான் தங்கத்தை எப்படி மறைத்து கடத்துவது என்பதை கற்றுக்கொண்டேன் என நடிகை ரன்யா ராவ் கூறியிருப்பது வருவாய் புலனாய்வு அதிகாரிகளை திகைப்படைய செய்துள்ளது. அப்படியென்றால் இதற்கு முன்னர் 27 முறை துபாய் சென்று வந்தது ஏன் என்ற கேள்விக்கு புகைப்படம் எடுப்பதற்காகவும் தனது ரியல் எஸ்டேட் தொழிலுக்காகவும் பயணம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். தங்க கடத்தல் குறித்து நடிகை ரன்யா ராவின் அதிரடி வாக்குமூலம் பின்னணி என்ன? நடிகையும் ஏடிஜிபி ராமச்சந்திராவின் வளர்ப்பு மகளுமான நடிகை ரன்யா ராவ் கடந்த 3ஆம் தேதி பெங்களூரு கொம்பேகவுடா விமான நிலையத்தில் 14.8 கிலோ தங்க கட்டிகளுடன் சிக்கிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது. துபாயில் இருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் 12.56 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை தனது உடலில் டேப் போட்டு ஒட்டி கடத்தி வந்தபோது வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கடந்த 6 மாதங்களில் சுமார் 27 முறை அவர் துபாய் சென்று வந்த தகவல் கிடைத்த நிலையில் நடிகை பலமுறை தங்க கடத்தலில் ஈடுபட்டிருப்பார் என சந்தேகமடைந்தனர். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்படுவதாகவும் அதிகாரிகள் நினைத்தனர். இந்நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் தங்க கடத்தல் தொடர்பான பல்வேறு முரண்பட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார். கடந்த மார்ச் 1ஆம் தேதி எனக்கு ஒரு இணைய அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் டெர்மினல் 3இல் உள்ள கேட் ஏ பகுதியில் இருந்து தங்க கட்டிகள் அடங்கிய பையை சேகரிக்குமாறு கூறினார். அவர்கள் கூறியபடி வெள்ளை நிற ஆடை அணிந்த நபர் ஒருவர் 2 கடினமான தார்பாலின் பிளாஸ்டிக்கில் தங்கத்தை வைத்து கொடுத்தார். சுமார் 6 அடி உயரம் கொண்ட அந்த நபர் அமெரிக்க ஆங்கிலத்தில் உரையாடியதாக நடிகை தெரிவித்தார். ஆனால் தங்கத்தை சேகரிப்பதற்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் உள்ள ஒரு கடையில் இருந்து நடிகை அதிகமாக ஒட்டும் திறன் கொண்ட டேப்பை வாங்கியிருக்கிறார். விமான நிலையத்தில் கத்தரிக்கோல் கிடைக்காது என்பதை அறிந்து அவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி தனது பையில் தயாராக எடுத்து வைத்திருந்தார். அதன் பின் தங்கத்தை சேகரித்துக் கொண்டு கழிவறைக்கு சென்ற அவர் அவரிடம் கொடுக்கப்பட்ட 12 தங்க கட்டிகளை எப்படி உடலில் மறைப்பது என புரியாமல் திகைத்து போயிருக்கிறார். சிறிது யோசனைக்கு பின் யூடியூபை திறந்து ஒருவரின் உடலில் தங்கத்தை எப்படி மறைப்பது என தேடி பார்த்து சில வீடியோக்களை பார்த்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டபடி தனது தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி உள்ளிட்ட இடங்களில் தங்கத்தை வைத்து டேப்பால் ஒட்டி இருக்கிறார். சிறிய தங்க துண்டுகளை தனது காலணி மற்றும் பையில் மறைத்து வைத்திருக்கிறார். அதன்பின் மார்ச் 3ஆம் தேதி எமிரேட்ஸ் விமானம் மூலம் பெங்களூருவை அடைந்த அவர் ஒரு விமான நிலைய அதிகாரியின் உதவியுடன் பாதுகாப்பு கெடுபிடிகளை கடந்து வெளியேறியிருக்கிறார். நடிகை ரன்யா அடிக்கடி துபாய் பயணம் மேற்கொள்வதை கவனித்து வந்த வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விமான நிலைய வெளியேறும் பகுதியில் இருந்து சிறிது தூரத்தில் நடிகையை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். விசாரணையின் போது இதற்கு முன் நான் துபாயில் இருந்து தங்கத்தை கொண்டு வந்ததோ வாங்கியதோ இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ரன்யா. மேலும் தன்னை இணைய வழியாக செல்போனில் அழைத்த நபர் யார் என்று தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்ட தங்கத்தை விமான நிலையத்திற்கு வெளியே சிக்னலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆட்டோவில் வைக்க வேண்டும் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். நடிகையிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகும் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாத நிலையில் வருவாய் புலனாய்வு பிரிவு துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.